இன்றைக்கி நாம் 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதியடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் சோழ நாட்டில் திங்களூர் அப்படின்ற ஊரில் ஒரு அந்தனர் குலத்தில் தோன்றியவர். இவர் திருநாவுக்கரசர் மேல் கொண்டிருந்த பக்தியின் காரணமாக தான் செய்யக்கூடிய அனைத்து தர்மங்களுக்கும் திருநாவுக்கரசரோட பேரை வச்சே செய்வாராம். அதாவது நாவுக்கரசர் அன்னச்சத்திரம், நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் உறைவிடம்னு சொல்லிட்டு அவருடைய பெயராலேயே செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு முறை திங்களூர் வந்த நாவுக்கரசர் தன்னுடைய பெயரால் அப்பூதியடிகள் செய்யக்கூடிய தர்மத்தை பார்த்து வியந்து அப்பூதியடிகளை சந்திக்கிறாரு. அப்போ அப்பூதியடிகளிடம் நாவுக்கரசர் கேட்குறாராம், ஏன் தர்மம்லாம் உங்கள் பேரில் செய்யாமல் என் பேரில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சமண சமயத்தில் இருந்தால் கூட சிவபெருமானினுடைய அருளால் சைவ சமயத்துக்கு மாறி பல சிவத்தொண்டுகள் செஞ்சுட்டு வரீங்க. அதாவது இந்த சிவனினுடைய அன்பால் நீங்கள் இப்படி மாறி இவ்வளவு தூரம் இவ்வளோ சேவைகள் செஞ்சுட்டு வரீங்க, அதனால எனக்கு உங்கள் மேலே ஒரு பிரியம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்கள் பேரில் செய்கிறேன்னு சொல்லுவாராம். இதை கேட்டு திருநாவுக்கரசர் ரொம்ப மகிழ்ந்து போயிடுவாராம். அது மட்டும் இல்லை, அப்பூதியடிகளுடைய பையன் பேரும் திருநாவுக்கரசுன்னு கேட்டு ரொம்பவே மகிழ்ந்துருவார். அப்போ அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியும் அவரை உணவருந்தி விட்டு செல்லுமாறு சொல்லும்போது அவர்கள் அன்பினுடைய மிகுதியால் திருநாவுக்கரசர் உணவருந்தி விட்டு செல்வதாக சொல்கிறாரு. அப்போ திருநாவுக்கரசருக்கு உணவு படைப்பதற்காக வாழை இலை பறிக்க சென்று அவருடைய மகன் பாம்பு தீண்டி இறந்து விடுவான். இதை சொன்னால் திருநாவுக்கரசர் உணவருந்த மாட்டாருன்னு நினச்சி அவருடைய மனைவியும் அப்பூதியடிகளும் அதை மறைச்சிருவாங்க. அவரை உணவருந்த கூப்பிடும்போது திருநாவுக்கரசர் உங்கள் பையன் திருநாவுக்கரசையும் கூப்பிடுங்க, அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவார். இவங்க எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனாலும் திருநாவுக்கரசர் விடாமல் உங்கள் பையன் திருநாவுக்கரசு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவார். வேறு வழி இல்லாமல் அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியும் உண்மையை சொல்லுவாங்க. இதை கேட்டு பதைத்து போன திருநாவுக்கரசர் அப்பூதியடிகளினுடைய மகனினுடைய உடலுக்கு முன்பாக சிவபெருமானை நினைத்து பல பாடல்களை பாடும் பொழுது அப்பூதியடிகளினுடைய மகன் உயிர் பிழைத்து விடுவான். அதாவது சைவ சமயத்தில் சிவன் வேறு சிவனடியார்கள் வேறு என்பது இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதாகவே இந்த அப்பூதியடிகளினுடைய வரலாறானது அமைந்திருக்கிறது. இதை தான் சுந்தரமூர்த்தி தாம் பாடிய தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அந்த பாடலில் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் சொல்லிட்டு அப்பூதியடிகள் பற்றி குறிப்பிடுவார். இத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் அப்பூதியடிகள் நாயன்மார்.